என்ன பாக்குற? நீங்க எங்க தோட்டத்துல வந்து டான்ஸ் ஆடுறீங்க? அது வந்துங்க நாங்க வந்து போய் கும்பிடுறோம் சாமி, தெரியாம வந்துட்டோம். என் பேர் உனக்கு எப்படா தெரியும்? ஆமா, என் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க யாரு? என்ன சாமி, சொந்த ஊருக்காரங்கிட்ட எப்படி ஒரு வார்த்தை கேட்டீங்க? என்ன நீங்க இங்க இருக்கிற தைரியத்துல தான் நாங்க ஊரை விட்டே கிளம்பி வந்தோம். நீங்க என்ன திட்டுறீங்க? என்ன நீங்க மனசு வச்சு இந்த அரண்மனையில் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அப்படி ஓரத்துல ஒண்டிக்க மாட்டோமா? ஒண்டிக்கிட்டு வயிறம் தேடுவோம். இல்ல சாமி, வயிறார சாப்பிடுவோம் சொல்றாரு. என் பேரை மட்டும் கரெக்டா சொன்னா போதாது, என் ஊரையும் கரெக்டா சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. ஐயோ, இவங்க ஊர் பேர் மட்டும் ஒழுக்கமாவா இருக்க போகுது. பாடிப்பட்டி, கீடிப்பட்டி, கிட்டவாடி, தூரவாடி ஏதோ ஒண்ணு சொல்லப்பா, அப்புறம் பாத்துக்கோ. அடி போடி போடி, நான் சொன்னவப்பா. எப்ப நீ சொன்னியா? அப்படியே ரூட்டு பிடிச்சியா? கரெக்ட் தானே? தேனி, அல்லிநகரம், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, டிஸ்ட்ரிக்ட் மாத்துப்பா. தஞ்சாவூர், வந்துட்டோம் போல இருக்கேன். வந்துட்டோம்னே. மாயவரம், திருவாரூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி பெரும் சிக்கலா இருக்கும் போல இருக்க. சிக்கல் சிக்கல் தான் என் ஊரு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன நாம பிறந்து வளர்ந்த ஊரு நமக்கு தெரியாம போயிருமா? அப்பயே ஸ்ட்ரைட்டா வராம சுத்தி வளைச்சு வந்தீங்க. மத்தவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம திடீர்னு ஊருக்கு கிளம்பி போறோம்னு வைங்க, பஸ் பிடிச்சு போக வேண்டாமா? அதான் ரூட் வர சொன்னோம். 63108 சாமி. இது என்ன பின்கோடு? பின்கோடே கரெக்டா சொல்லிட்டீங்களே, அப்ப முன்கோடு 80316. நம்ம சிக்கல்காரங்களா ஒண்ணாயிட்டா. என்ன பாரு பாருமா, அது இட்லின்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம ஊராயிட்டா. வயிறார சாப்பிடுங்க. சரி. என்ன சுப்பிரமணிய சாமி, கோபால் சாமின்னு எவ்வளவோ பேர் இருக்கு, அதுல நீங்க கும்பிடுற சாமின்னு பேர் வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன கும்பிடுற சாமி தான் சொல்லிடுறாங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப ஷார்ப் சாமி. இல்ல எதை வேணாலும் தொடு, இந்த குள்ளா மட்டும் தொடாத. எங்க முதலாளி அமெரிக்கா போகும்போது என் நேர்மையை பாராட்டி வாங்கி கொடுத்த குள்ளா. அவ்வளவு நேர்மை நீங்க? பின்ன நேர்மைக்கு நியாயத்துக்கு ஆர்டர் பண்ணி பொறுத்தவன். அத்தா அண்ணே, யாருன்னு அது அத்தாங்கிறாங்க? வேலைக்காரி. நீங்க? நான் வேலைக்காரன். என்ன நீங்க சொன்ன மாதிரி துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு ரெண்டையும் எடுத்து 300 ரூபாய்க்கு வித்துட்டேன். முந்திரி பருப்பு எடுக்கிறதுக்குள்ள முதலாளி அம்மா வந்துட்டாங்க. போடி. இப்ப நான் தொப்பி தொல்லாமா? தொட்டுக்க, ஆனா எடுக்காத. டேய், சமையல் ரூம்ல இருக்கிற துவரம் பருப்பு, அரிசி எல்லாம் கொண்டு போய் பாதி பாதி வரைக்கும் வித்துட்டு கேட்டா நீ நீதியும் நேர்மையும் காப்பாத்தி ஆர்டர் பண்ண போறவனா? இரு, நான் இருப்பா. என்னடா ஒரு மூட்டை சர்க்கரை இல்ல, ஒரு சர்க்கரை எறும்பு தூக்கிட்டு போனா குறைஞ்ச போகுது. அதுக்காக சிக்கலுக்கு எவ்வளவு கௌரவமான ஊரு நம்ம ஊர் பேரை கிடைக்கிறா? என்னதான் சம்பளம்னாலும் இதெல்லாம் ஒரு எஸ்டாபிட்டிங்க. மூக்கு பிடிச்ச அளவுக்கு கண்டுக்கிறாதீங்க. இந்த வீட்டுக்குள்ளதான் வயிறு இருக்கு. ஆமாம்பா. இந்த வீட்டுக்குள்ளேயே கும்பரஞ்சாமி கார்டு பண்ணிட்டு இருக்கு. அவன் பாஸ்போர்ட் நம்ம கையில் இருக்கு. இவன் எப்படியாவது உள் போட்டு வைரத்தை நாம எப்படி எடுத்துறோம்? காப்பி கொண்டு போறாங்களே, அவங்கதான் எங்க முதலாளி சம்சாரம் மஞ்சுளா. நல்லா இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல சின்ன குழந்தை விளையாடுது, அது மஞ்சுளா அம்மா குழந்தை. அந்த தூபக்காலோட போறாங்க, அவங்க யாரு? அது எங்க முதலாளி சம்சாரம் தான். டபுளா? வீட்டுல சொன்னதுக்காக சரஸ்வதி அம்மா கட்டிக்கிட்டாரு. இவர் ஆசைப்பட்டதுக்காக மஞ்சுளா அம்மா கட்டிக்கிட்டாங்க. இதுல என்ன அதிசயம் தான், ரெண்டு பேரும் அவ்வளவு உண்மையா இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள பாடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு. ஆமா, ஒரு டைப்பா? அது சரஸ்வதி அம்மா பொண்ணு. அந்த தலையை சொல்லிட்டே வர அவன் யாரு? நீ அவனை நல்லா நோட் பண்ணிக்க. சந்தேகத்துக்குனே பிறந்தவன். எங்க முதலாளிக்கு மச்சான் வேணுமா? கண்ட சினிமா பார்த்துட்டு எல்லா நடிகர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். சுவாமி, வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏன் இந்த மாதிரி சோகமாவே இருக்காங்க? ஓஹோ, ஜானகம்மா கேக்குறியா? சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுக்காக 7 வயசுலயே அந்த அம்மாவுக்கு பாலி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மாப்பிள்ளைக்கு வடையும் பாயசமும் கொடுக்கலன்னு கோவிச்சுக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கே ஓடி போயிட்டான். போனவன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வர மாட்டானான்னு. அது சரி, ஓடி போன இப்ப இருந்திருந்தா என்ன வயசு இருக்கும்? ஓடி போகும்போது ஒரு 10, இப்போ ஒரு 30, ஆக மொத்தம் 35 வயசு இருக்கும். அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? ஆளு கருப்பா இருப்பான், கண்ணு முட்டைக்கண்ணு மாதிரியா இருக்கும், ஆளே ஒரு சைஸ்ல இருப்பான். எங்க மாமா, இது நம்மளுடைய 12வது பிசினஸ். எல்லா பிசினஸையும் உங்க பொண்ணு பூஜா பேர்லயே ஆரம்பிக்கிறீங்க. ஹாய் பூஜா. இட்ஸ் ஆல் ரைட். பூஜாவை நான் கட்டிக்கிட்டா அப்புறம் எல்லாமே எனக்கு தானே. தப்பா நினைக்காதீங்க, இவன் எப்பவுமே அப்படித்தான். பட் மிஸ்டர் சந்திரசேகர், நம்ம ஊர்ல நம்பர் 1 பிசினஸ்மேன் நீங்க தான். யூ ஆர் வெரி வெரி லக்கி. என்ன இருந்த என்ன பிரயோஜனம்? என் மனசுலயும் ஒரு கவலை இருக்க. உங்களுக்கு என்ன சார் கவலை? 30 வருஷத்துக்கு முன்னால ஓடி போன புருஷனையே நினைச்சு வாழா வெட்டியா இருக்காளே என் தங்கச்சி, அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. சார் போன். எஸ், சந்திரசேகர் தான் பேசுறேன். அப்படியா? ஜானகி, சின்ன வயசுல ஓடி போனானே உன் புருஷன், அவன் நாளைக்கு திரும்பி வர்றானா?
மாப்பிள்ள வர நேரமாச்சு, குயிக். டேய், பொண்டாட்டி தலையில பூ வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம். முதலாளி கீழே பாருங்க. இடம் தெரியாம இங்க வந்து தூங்குறானா? டேய், எந்திரா எந்திரா. முதலாளி எங்க ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க 2 பேரும் வந்திருக்காங்க. நீங்க தான் எப்படியாவது வேலை போட்டு கொடுக்கணும். சும்மாறா, 30 வருஷம் கழிச்சு என் மாப்பிள்ள வர்றாங்க. தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆகணும்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். வேலையா வேலை. மாப்பிள்ள, எங்களை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷமா உங்களால எப்படி இருக்க முடிஞ்சது மாப்பிள்ள? தாடி வச்ச சிங்க குட்டியே. ஐயோ ஐயோ ஐயோ, மாப்பிள்ளைய பார்த்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கொஞ்சம் இருங்க. அடியே உள்ள கோலாமா? என்ன உள்ளதள்ளி கம்பி என்ன வைக்கிறதுலயே குறியா இருக்கிறேன். எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். டைம். இத்தனை வருஷமா நீ செஞ்ச பூஜை வீண் போகல. இன்னைக்கு உன் மாப்பிள்ள வந்துருவாரு. சந்தோஷம் தானே? வந்துருவாரு. என்ன ஜானகி, மாப்பிள்ள வந்துட்டாரு. பிரபு, பெரிய அண்டிங் ஃபேமிலியா இருக்கும் போல் இருக்கு. 2 பேர்த்தையும் சுட்டு கொல்ல போறானுங்க. என்ன சொல்ற? என்ன சொல்றேன், அங்க பாரு, ஆட்டு மானையே கழுத்தோட வெட்டி ஆணியில் மாட்டிருக்கானுங்க. நாம யாரு என்ன விவரம் தெரிஞ்சதுன்னா முழங்காலோட வெட்டி மூலையில் சாச்சிருவானுங்க. பயப்படாத. குட் மார்னிங் மிஸ்டர் அரக்கரண்டி பாயாசம். ஐ அம் மிஸ்டர் வளையாபதி. இதோ என் பின்னாடி வராரே, இவர்தான் என்னுடைய மாமா. ஆமா. அதனால நான் அவருக்கு மச்சான், நீங்க என்னுடைய அண்ணன், அதனால நான் உங்களுக்கு தம்பி. இந்த இன் பிட்வீன் கேப்ல who is this boy? நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்கணும்னு நினைச்சேன். யார் இந்த தம்பி? ஆமா தம்பி, யார்? ஜஸ்ட் ஃபன். ஓ, இங்க இருந்து நேரா திருட்டுற இல்ல பெங்களூர் போனேன். அங்க இவங்க அப்பா தான் என்ன பிக்கப் பண்ணாரு. பெரிய பிசினஸ் மேன். இங்க ஒரு டம்ளர் பாயாசமே எனக்கு பிரச்சனையாச்சு. ஆனா சாகர வரைக்கும் 3 வேளையும் எங்களுக்கு பாயாசம் போட்டே வளர்த்தாரு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்துலயும் எங்களை ட்ரெயின் அப் பண்ணாரு. இப்ப நாங்க 2 பேரும் தான் அதெல்லாம் பாத்துக்கிறோம். இப்ப ரீசெண்டா நாங்க வந்து பெயிண்டிங் எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்புறம் அமெரிக்காவுக்கு நாயெல்லாம் ஏற்றுமதி பண்றோம். அப்புறம் இந்த பளபளன்னு பண்ணுமே, வாட் இஸ் த நேம் பிரபு? டைமண்ட். வைரம். அதை தேடிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, அவ்வளவு சீரியஸா பிசினஸ் குள்ள இறங்க நீங்க திடீர்னு ஏறி பொண்டாட்டி ஞாபகத்துல ஏன் வந்தீங்க? அட நாங்க எங்கயா வந்தோம், இந்த கும்பரஞ்சாமி சொன்னா. என்னது கும்பர சாமி சொன்னானா? கும்பர சாமின்னா நான் டெய்லி கும்பர சாமிங்க. அவர் முந்தானது என் கனவுல வந்து, ஏண்டா 30 வருஷமா ஒரு பொண்ணை பெரிய தவிக்க ஒரு உனக்கு நல்லா இருக்கான்னு அட்வைஸ் பண்ணாரு. உடனே சரின்னு முடிவு பண்ணி பிசினஸ் பூரா மேனேஜர் ஒப்படைச்சிட்டு பிரபு கூட்டி இம்மிடியா இங்க வந்துட்டேன். எப்படியோ மாப்பிள்ள நீங்க வந்துட்டீங்க. இனிமே என் தங்கச்சி வாழ்க்கையில சந்தோஷம் தான். பிரபு சொன்ன அடையாளம் எல்லாம் கரெக்டா ஒத்து வருது. செம கட்டையா இருக்கு. இதுதான் நம்ம பார்ட்டி. அழகிய தமிழ் மகள் இவள். அடலியா இரு விழிகளில் எழுதிய மடல். ஐயோ சும்மாடியா, நல்லா இருக்கியா? சொன்னா அது என்னையா, ஒரு மனுஷனை 30 வருஷமா காண தேடுவீங்க, வந்தா ஒரு 5 நிமிஷம் ஒய்ஃபோட சந்தோஷமா பேச விடுறீங்களா? அது ஏன் ஒய்ஃப்டா? நான் அப்பவே சொன்னேன் கிளாமரா ட்ரெஸ் பண்ணாதேன்னு. சொன்னா கேட்டியா? பிரபு நல்லா இருந்ததுயா. வாட்ஸ் திஸ்? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நீங்க தான் என் மாப்பிள்ளைன்னு என் மனசுக்கு தெரியும். இந்த வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் தெரிய வேணாமா? அதனால சின்ன ஒரு டெஸ்ட். டெஸ்ட்? எஸ், ஐ அம் ரெடி. ஹி இஸ் ரெடி. தொலைஞ்சு போன மாப்பிள்ள ரொம்ப தைரியசாலி. அவருக்கு பயமே கிடையாது. ஓடுற பாம்பை கையாலே பிடிப்பாரு. அதனால ஒண்ணும் இல்ல, இந்த பெட்டிக்குள்ள ஒரு பாம்பு இருக்குது. இருக்கட்டும். தட்டுனா புஷ்னு வரும். வரட்டும். அது பல்ல இன்னும் நாங்க புடுங்கல. அதை இப்ப நீங்க தான் பிடிக்க போறீங்க. யோ, கோயம்புத்தூர் கடைசி பஸ் எத்தனை மணிக்கு? எதுக்கு மாப்பிள்ள? நாங்க போகணும். எதுக்கு எனக்கு ஃபேமிலி? நான் பேச்சுலர் வந்து போறேன். என்ன பாம்பு பிடிக்கிற வயசாது? ஏதோ சின்ன வயசுல பிடிச்சா இப்ப பிடிக்க சொல்றீங்களே? ஏயா, பாம்பு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கேன் நானு. என்ன போய் பாம்பு பிடிக்க சொன்னீங்கன்னா என்ன பேட் ஸ்மெல் அது? அதை போய் நான் பிடிக்க முடியுமா? சந்தேகமே இல்ல, நீங்க தான் மாப்பிள்ள. எது? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு டெஸ்ட் இருக்கு. மாப்பிள்ள முடிச்சுக்கிட்டாரு. ஏன் மாப்பிள்ள, பாம்பை பார்த்து பயந்துட்டீங்களா? ஐயோ, நீங்க வேற 24 hours business. அதான் டயர்ட் ஆயி டமால் ஆயிட்டார். என்னப்பா நல்லா இருக்குது. அப்படியே தலை கொஞ்சம் புடிச்சு விடுங்க. இப்படி வாங்க. வர்றேன். தேங்க்யூ. அடியே, உத்தரவு கொடுத்தது போதும். மாப்பிள்ள மாமா, அங்கேயா? அடுத்த டெஸ்ட் ரெடி. அடுத்த டெஸ்ட் என்ன? சிங்கத்து வாய் புழக்கணுமா? டயோனோசர் கூட ஃபைட் பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்களே என் தங்கச்சிக்கு சின்ன வயசுல சைகையில பேசியிருப்பீங்களே,
அதே மாதிரி சைகையிலே அவங்க கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்க சைகையிலே பதில் சொல்லணும். சொல்லிட்ட புரியல? ஜானகி உங்களுக்கு தாங்கிறத மாமா சைகையில சொல்றாரு. ஜானகியா? அதே அதே. என்ன இப்படி கேக்குறீங்க? உங்க பொண்டாட்டி ஓ ஜானு, எங்க அதை காண? அங்க பாருங்க, உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா. என்ன ஜானகி பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரம் கேள்வி ஆரம்பி. அண்ணி எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டாரு. அவர்தான் இவரு. அப்ப சந்தேகமே இல்ல. ரெண்டாவது டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டாரு. அப்ப இவர்தான் மாப்பிள்ள. கண்ணு பற்ற போது. ரொம்ப அழகா இருக்கீங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ் தேங்க்ஸ். மாமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மாப்பிள்ளை எப்ப வருவாருன்னு ஆர்வமா இருந்தேன். இப்ப வந்ததே தப்புன்னு தோணுது. சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட சைகை பாஷையே நீ இன்னும் மறக்கவே இல்ல. பெரிய ஆளுடி நீ. இத்தனை வருஷம் அவரையே நினைச்சுக்கிட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கேனே, அது எப்படி அண்ணே மறக்க முடியும்? நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசிட்டீங்க? எனக்கு புரியவே இல்ல. இத்தனை வருஷம் என்ன ஒத்தையில விட்டுட்டு காணாம போயிட்டீங்களேன்னு ஒரு விரல் காட்டினேன். அதுக்கு நான் தான் இப்ப வந்துட்டேனே, நாம 2 பேர் ஆயிட்டோம்னு 2 விரல் காட்டினாரு. ஆனா நான் எந்த அர்த்தத்திலையும் சொல்லிப்பா, அந்த பொம்பளை ஒத்தையாளா தவிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா, நீ எக்கட கேட்ட எனக்கு என்ன, நாங்க 2 பேரும் வைரம் திருட வந்திருக்கோம் சொன்னா. 30 வருஷமா எங்க போயிட்டீங்கன்னு கேட்டேன். 4 திசையிலயும் உன்னதான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. 30 வருஷமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. 4 நாள் நான் ஓடி போயிருவேன். இனிமே உங்களை விட்டு 5 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு கவலைப்படாதே, உன்னை நெஞ்சுக்குள்ளேயே வச்சு காப்பாத்துவேன்னு சொன்னாரு. அந்த பொம்பளை 5 விரலையும் காட்டி என்னை ஓகி அரைஞ்சிருவா. நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். கைய மடக்கி மைக் டெஸ்ட் ஒரே குத்து குத்திடுவேன். ஜெயிச்சுட்டானுங்க. சூப்பர். ஆமா, எல்லாம் ஒரே மென்டலா இருக்கானுங்களே, எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்துனானுங்க? ஆமா, எப்படியோ ஜெயிச்சிட்டோம்பா. என்ன எப்படியோ ஜெயிச்சிட்டான்? நான் என் பிரெயினை வச்சு ஜெயிச்சேன். சரி சரி, பிரெயின் தான் ஒத்துக்கிறேன். இந்த வீட்ல எப்படியோ நுழைஞ்சிட்டோம். அந்த பீத்த பிரெயினை வச்சு அந்த ஐட்டத்தை கண்டுபிடிச்சு அப்படியே ஓடி போய் மறைஞ்சிக்கலாம்ல. டேய், நேத்தே நினைச்சேன்டா இந்த வீட்டுக்குள்ள ஃப்ராட் பண்ண வந்திருக்கேன்னு. இப்பதான் நீங்க பேசுறத வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பக்கா ஃப்ராடுங்க. என் முதலாளி சொல்ல போறேன். உங்க மேல சத்தியமா மணிதானே என்ன ஜானகியோட புருஷன்? டேய், என்ன நீ எப்படி தெரியல நினைச்சியா? ஆமா. சின்ன வயசுல ஓடி போன மாப்பிளைய பத்தி நான் என்ன சொன்னேன்? சொன்னீங்க. யார்கிட்ட சொன்னீங்க? ஓடுதான் சொன்னேன். அப்ப மணி அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? டீசல் லாரி மாதிரி கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருந்தாரு. நம்ம பேசுற விஷயம் அந்த தூங்குற காதுல எப்படி போய் விழும்? நீ சொல்றது நியாயமாத்தான் படுது. இப்பதானே எனக்கு புரிஞ்சுது. என்ன? நீங்க வெரி ஷார்ப்ன. இல்ல ரொம்ப ஷார்ப்ன. ஆப்பிளே வெட்டலாம். இன்னொரு கவனிச்சீங்களா? நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த அவர் எழுந்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். இந்த மரமட்டை ஏற வேலை பாருங்க. அண்ணே, ரொம்ப திங்க் பண்ணாதீங்கண்ணே, கிழிஞ்சிரு போகுது. அது ரொம்ப ஷார்ப்ல. அதனால இந்த மேட்டரை மறந்துடுவோம். முதலாளி கிட்ட போய் போட்டு கொடுக்க கூடாது. கொடுத்தா நீங்க அந்த அரிசி முந்திரி ஸ்வீட்டா இருக்குமே சக்கரை அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா 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 நான் சொல்ல வேண்டி வரும். எதுவும் சொல்லணும்? ஏழு புருஷன் இங்க இருக்காரு. அவனாச்சு நம்ம எல்லாம் ஒரே ஒரு காரங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், குமரசாமி விடுங்க சாமி. பிரபு, அறியாம என்ன மாட்ட வச்சிட்டியே. வயிறு எல்லாரும் கூட்டு வந்துட்டு இவன் பொண்டாட்டியோட எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்கியே. பொண்ணு சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை பார்த்தாலே எனக்கு எங்க டீச்சர் ஞாபகம் தான் வருது. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். ஏதாவது கைக்கு சீக்கிரம் நம்பிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். மாப்பிள மாப்பிள, ஐயே இதுல நீங்க ஏன் தொடச்சுக்கிட்டு? எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க நம்ம வீட்டுல? நாம செய்ய வேற யார் செய்வா? இந்தாங்க. என்ன மேடம்? தயவு செஞ்சு என்ன மேடம்னு சொல்லாத. உன்னை பார்த்ததுல இருந்து சின்ன வயசுலயே செத்து போன என் தம்பி ஞாபகத்துக்கு வரான். அது என்னமோ தெரியல, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அவனே திரும்பி வந்த மாதிரி தோணும். அப்படிங்களாக்கா? அவன் என்னைக்குமே என் அக்கான்னு கூப்பிட மாட்டான். ஆசையா மஞ்சுன்னு கூப்பிடுவான். அதனால நீங்களும் என்ன அப்படித்தான் கூப்பிடணும் மாப்பிள்ள. நீங்க மட்டும் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாமா? நீங்களும் என்ன மணின்னு தான் கூப்பிடணும். சரி, மணி. மஞ்சு மஞ்சு மஞ்சு. மணி மணி மணி. சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அங்க ஜானகி காத்துட்டு இருப்பா. என்னம்மா ரெடி ஆகலையா? சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. 30 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தது போதாதா? குயிக்கு. எங்க போற? நான் கிளம்ப பேச விடுப்பா. இத பாருப்பா, 40 ரூபா கொடுத்தா நாய் வேஷம் போட்டு வள்ளுவல்னு கத்துவேன். சரி. 50 ரூபா கொடுத்தா ஆய் வேஷம் போட்டு ஜலம் கேட்டுட்டு ஆடுவேன். ஆனா இது சரியா வராதுப்பா. யோ, மாப்பிள்ளைய நடினா ஓகே, புருஷனா நடினா பெட்ரூமுக்கே அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? பொண்ணு நல்லா இல்லையா, முத்துலாகுது. உன் பீத்த பிரெயினுக்கு மட்டும் தான் ஐடியா வருமா? எனக்கு வராதா? என்ன சும்மா அப்படி ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் நைட் சர்டிபிகேட் ஒத்துக்கிட்டேன். சரி, கேன்சல் பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்பா. என்ன காட்டுல கால முறிச்சு விட்டுருப்பேன். போய் பாத்துறே, எடுப்பு முறிடுமா? ஐயோ இல்ல மணி, வேண்டாம் எனக்கு சொல்றது கேளு. டேய் ஐயா, அதுக்கு எதுக்கு கால் விடுற? அட வேஸ்ட் எதுக்கு பாக்குற? ஐயோ வேஸ்ட் எதுக்கு கோத்துற? கட்டை என்னண்ணே நெருப்பு நெருப்புன்னு இருக்கே.
டேய் சரி எனக்கு என்ன நெருப்பு நெருப்பு நெருப்புக்கா டீ குடிச்சுக்கா. சிகப்பு பூ சிகப்பு பூ வந்தா என்ன சாமி? அக்னி பவனுக்கு கோவம்னு அர்த்தம். நெருப்பு பூந்து விளையாண்டு இருக்குமே. லைட்டா விளையாடுச்சு சாமி. இல்லையா பின்ன ஏதோ பொண்ணு ஜாதகத்துல புதன் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நாங்க தான் ஃபீல் பண்ணணும், நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? வேஷ்டியோட போச்சு. மாப்பிள்ளை ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்தா பரிகாரம் பண்ண நாங்க தயாரா இருக்கோம் சாமி. அப்படி ஏதாவது பரிகாரம் உண்டா? பரிகாரம்லாம் தேவையில்லை. பொண்ணு மாப்பிள்ளை 30 நாள் பிரிஞ்சிருந்தா போதும். ஏசாமே 30 வருஷம் பிரிஞ்சிருந்தா 30 நாள் பிரிஞ்சிருக்க மாட்டோமா? ஏன் மஞ்சு? யோ, இந்த பார்த்து போட்டு கொடுங்கண்ணா. 30 நாள் தான் தள்ளி வச்சிருக்க. இது போது போய சரியான சாவு கிராக்கி. போய சப்பகராகி. மணி எப்படி எஸ்கேப் பண்ண வச்ச பாத்தியா? தேங்க்யூ. 30 நாளைக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வைரத்தை எடுத்துட்டு நாம எஸ்கேப் ஆயிரணும். அப்படி வைரம் கிடைக்கலனாலும் நான் எஸ்கேப் ஆயிருவேன். டீச்சர் தொல்லை தாங்க முடியும்.